மாமனார் வந்து ஒருத்தர். சரி. தசரத மன்னன். ஓ, தசரத சக்கரவர்த்தி. ஆமா. ஓ, ஆனா எங்க அம்மாவுக்கு 3 புருஷனையா? ஆமாமா. உங்க அம்மாவுக்கு 3 புருஷனா? எப்படி? எல்லாம் ஒரு புருஷன் தான் கட்டுவாங்க. 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி கூட கட்டுவாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு 3 புருஷங்கிற எப்படி? ஏமா இந்த காலத்துல தான் வந்து சாதகம் பாக்குறாங்க, அந்த பொருத்தம் பாக்குறாங்க, இந்த பொருத்தம் பாக்குறாங்க, கவுரு பொருத்தம் பாக்குறாங்க, அந்த பொருத்தம் பாக்குறாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணும் போது எந்த அப்பப்ப போய் கல்யாணம் பண்ணி வச்சா போதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க அம்மா கன்றாவில மூல நட்சத்திர வயசுக்கு வந்துட போலாட்டு எங்க அம்மா மொத புருஷனை கட்டி வச்சாங்கம்மா. ஒரேடியா சனி மூலையில போய் சேர்த்து எப்படியோ ஒரேடியா சனி மூளை கையை சேர்த்து பிடிச்சு அவன் கை கால் வராம இழுத்துட்டு அவன்கிட்ட போய் பிழைக்க முடியுமா? நடக்கல. நடந்திருந்தா தானே பிரச்சனை இல்லையா? அங்க கல்யாணம் பண்ணிட்டு முதலில் விடும் போதே சனி மூளை பக்கம் இழுத்து தள்ளுது. அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எங்க அம்மா வந்துருச்சு வீட்டுக்கு. அப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷம் வீட்டுல சும்மாவே இருந்துச்சு. சரி, அந்த ஆளுத்தான் எது அவன் கை கால் வராது கிடக்குறான் அப்படின்னு இந்த முத்தலக்கார மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சான். நன்றி பாரு, இவன மாதிரியே ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி சரி அப்படி அதுதான் சரி முத கல்யாணம் பண்ணாங்களே இப்படி ஆகி போச்சு. ஒரு நல்லது கெட்டது பாக்கணும், ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னு பண்றதா பரவாயில்ல. அது கவனத்து அந்த காலத்து கவனத்து காலம் என்ன பண்ணுவேன், வேலைக்காரன் வெளியே கிடந்தான்னா உள்ள கிடந்தான்னு இப்பதானே என்னென்னமோ போட்டு மூடுறாங்க. அப்புறம் சரின்ட்டு 2வது புருஷனை கட்டி வச்சாங்க. அவனை கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல பால் எடுத்துட்டு எங்க அம்மா உள்ளார போயிருக்குது. இப்படி எடுத்துட்டு போன ஒண்ணு ஆயா எங்க அம்மா மூஞ்சி வந்து அவன் முகத்துல பட்டுச்சு. ஒரே அடியா மூளைப்பாறை கொண்டு போய் சேர்த்து விட்டு சனி மூலையில ஒருத்தன மூளைப்பாறை ஒருத்தன போய் சேர்த்து விட்டு சனி மூளை ஒருத்தன் குபேர மூளைக்கு ஒருத்தன் போயிட்டான். சரி, அங்கேயும் பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. ஓக்கா கல்யாணம் பண்ணி வச்சா இப்படியே போறானுல வரவெல்லாம் இப்படியே மாறுறானுல நல்லாவே இருக்கிறால மாப்பிள்ளை அவர்களும் மூளை கையில சேர்ந்துக்கிறானே அப்படின்னு போய் எங்க அம்மா எங்க ஆயாவும் கூட்டிட்டு போய் பாத்திரம்ல சீன துணிமெல்லாம் அவுத்து போட்டு இவளுக்கு என்ன குறை இருக்குது எப்படி இந்த எங்க அம்மா எங்க ஆயா எங்க அம்மா பெத்த அம்மா வந்து இருட்டா இருக்குமா இல்ல மேல லைட் போட்டு இருக்கும்ல. அப்புறம் பார்த்தா ஓ இவன் வந்து நாகபாசல அடி போட்டு விட்டான். நாகபாசம் வந்து இங்க தொடையில தான் இருக்கு. அது ஒண்ணு மூல நட்சத்திரம் ஒண்ணு 2 சேர்ந்துக்குச்சு. 2 சேர்ந்து தான் அப்படி அடிச்சு விட்டுருச்சு. அப்புறம் நல்லா போய் ஜாதகாரனை பார்த்து அதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஞாபகம் வச்சிருக்கா? அப்புறம் பண்ணி வச்சு 6 பிள்ளைங்களை பெற்று விட்டாருமா. உங்க அப்பனும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த 2 பேரும் போனவன் தான். அவனும் சனி மூலம் ஒருத்தன் மூல போற ஒருத்தன் அப்படி ஆகி போச்சு. அப்படியா? ஆனா உனக்கு மாமியா 3 பேரு. ஆமா, கோசலை, கைகை, சுமித்திரை. ஆமா, அப்படி 3 தாய் மாமியார். அப்படி இருந்தாலும் என் பதியாய மன்னவர் என்னை அழைத்திருக்கிறார். தினந்தோறும் காலை எழுந்தவுடன் காலை கணக்கனை முடித்துவிட்டு தானமானம் செய்துவிட்டு என் பதியாய மன்னவரின் பாதங்களை பணிவது என்னுடைய வழக்கம். காலையில 7 காலை கடனை முடிப்பீங்க. எத்தனை மணிக்கு முடிப்ப காலை கடன்? 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுக்கோங்க. என் முண்டாட்டெல்லாம் 7 மணிக்கு தாமா எழுந்திருக்கிறேன். ஒரு பழமொழி இருக்குது. என்னது? அதாவது புருஷனுக்கு முதுகுக்கு பின்னாடி தூங்கி முகத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணுமாங்க. இது எனக்கு ஒண்ணு புரியலையே. உனக்கு அர்த்தம் புரியலையா? புருஷன் முதுகு பின்னாடி தூங்கணும்னா கணவர் உறங்கிய பின்பு மனைவி தூங்க வேண்டும். அப்படி? ஆமா. அப்புறம் அங்க எந்த வேலையும் நடக்காது. கணவர் விழித்தலுக்கு முன்பே மனைவியாகப்பட்டவள் எழுந்திருத்து வாசலுக்கு சாணம் தெளித்து கோலமிட்டு இருந்தால் லட்சுமி கடாசம் உண்டாகும். கணவர் எழுந்திருச்சு வருவார். அப்ப வாசல பார்த்தா எப்படி இருக்கும்? மங்களகரமா இருக்கும். மங்களகரமா இருக்கும். என்னைக்கு ஒரு பொம்பளை வீட்டுல அது மாதிரி இருக்கிறாளோ அவங்க வீட்டுல லட்சுமி கடாசம் உண்டாகிட்டே இருக்கும். பணம் பெருகும். கண்டிப்பா நல்ல பேரும் பெருகும். நல்லா 7 மணி வரைக்கும் பின்னாடி வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கினா நல்லா இருக்காது. அப்படித்தான் என் முன்னாடி தான் 7 மணிக்கு தூங்கிட்டு முத்தாலக்கார முண்டாட்டிக்காங்களா? அவன் முன்னாடி கொஞ்சம் விவரமா முன்னாடி எப்படின்னா அவன் என்ன சொல்றான்?
அவன் போட்டாது என்ன பண்ணுதுன்னா வீட்டை சுத்தி எல்லாம் காங்கிரீட் ரோடு போட்டு விட்டுறாங்க. எப்படி வாசல இருந்தா சாணி போடலாம், காங்கிரீட் ரோடா இருக்குது அப்படின்னு சாணி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஜவுளி கிடைக்காம சொல்றோமா சேலத்துல 7 மணிக்கு போனா நைட்டு 9 மணிக்கு தான் வராது. அப்புறம் வந்து 9 மணிக்கு தூங்கிவிட்டு அப்புறம் காலையில ஏஞ்சி போறாங்க. விடிய மொத்தம் அடிக்கிறது தான் 9 மாதிரி போய் படுத்துக்கிட்டோம். தூங்குது இன்னைக்கு 9 மணிக்கு தூங்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் 9 மணிக்கு தூங்கும். ஏன் அன்னைக்குதான் பிரி. சரி அப்படி இருந்தாலும் பரியாய மன்னவர்களுக்கு பாதங்களை நீ ஒரு கொடுத்து வச்ச மோராசி எப்படி தன் கதையில சொல்றீங்க. பாய் போட்டு படுக்கணுமா, பல்லுக்கு பத்தாத பல்லு குச்சி, அப்புறம் என்னென்ன சொல்லுங்க, பாய்க்கு பத்தாத புருஷனையும் போட்டு படுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்பேற்பட்ட நீதான் பிடிச்சாலும் நல்லா வாட்டமான நல்லா பிடிச்சிருக்க. ஆனா பூனை காட்சி தலை ஒரு 5 பிடிச்சிட்டு போய் வச்சுக்க. அப்பனா தாங்க எழும். தேவி ஜானகி ஐயப்பாதமாதி மன்னவா போட்டி செய்த மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றிவேர் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து உங்களின் திவ்ய பாதங்களை கொட்டி கோடி சரண செய்தேன். தேவியா ஜானகி வெற்றி கட்டையற்பாதோ
மன்னனின் பாதம் அணிந்தபடியினால் என்றென்றுமே சுகமாக வாழ்வாய். அப்படியா சுவாமி தேவி தங்களின் பாதார விந்தகமகளை ஆதாரமாக சேமித்தபடியினால் இந்த பூவணிகளை என்றென்றும் சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்தினீர்கள். அப்படி இருந்த போது அந்த விருத்திலே இருந்த என்னை அழைத்திருந்த சங்கதியில் என்ன சுவாமி தேவி தினந்தோறும் இழந்திருத்த உடனே காலை கடலெல்லாம் முடித்துவிட்டு உன்னை பார்த்துவிட்டு நான் நாட்டு பிரஜைகளுக்கு என்ன குறை நிறை என்று பார்க்க வேண்டும் அல்லவா? ஆகையினாலே இப்பொழுது அரசபைக்கு சென்று நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வருகிறேன். உன்னை கண்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன். சுவாமி தேவியின் வார்த்தை கேட்டுவிட்டு நாட்டு மக்களை காண செல்கிறேன் என்று அழைத்தார்கள். அப்படி இருந்தபோது என்ன சொன்னா, என் தேவையாகப்பட்டவள் இந்த ரகுகுலத்திற்கே சூரிய குல பரம்பரைக்கே இப்பொழுது உன்னால் ஒரு வாரிசு. என் தேவையாகப்பட்டவள் சீதை 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாள். முன்னாடி சிலையா இருக்குதா? தேவி நீ 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாய். நாட்டு மக்களுடைய குறையும் நான் தான் தீர்க்க வேண்டும். உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் நான் தான் அருகில் நினைக்கிறேன். ஆனா அந்த ஆண்டவன் எனக்கு மக்களுடைய பாரத்தை என் சிரத்தில் வைத்து விட்டான். உன்னருகாமையில் என்னால் இருக்க முடியவில்லையே என்று எனக்கு ஒரு கவலை. தேவி நாட்டு மக்களை கவனித்து வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். நாட்டு மக்களை நீ பார்த்தால் ஆண்டவன் குழந்தையை பார்ப்பான். உண்மைதான். அதனால சென்று வாருங்கள் சுவாமி. தேவி ஆமா அந்த போய் சிக்கல் பண்ணி கம்முன்னு போய் பெட்டுல படுத்துருக்கிற உனக்கு சாப்பிட்டுட்டு நீ வாழ்கிற பெட்டு எங்க போகுது? சென்றுவாதேவி சத்தியகீர்த்தி நாட்டு மக்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? வந்துவிட்டோம் ராஜசபை. மன்னன் அமரக்கூடிய சிம்மாதனத்தில் அமர்ந்து தேச விசாரணைகளை செய்ய வேண்டும். உண்மைதானே?